ஆல் வெல்கம் டு வேல்தி ஸ்டோரி டெல்லர். அமானுஷமான கதைகளை கேட்க பிடிக்குமா? வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி பேய் பிடிக்க போன இடத்துல ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களாம். அதுவும் இவர் பேயை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுல உலகளாவிய எக்ஸ்பர்ட்னு சொன்னால் வாங்க கதைக்குள்ளே போகலாம். கௌரவ் திவாரி சின்ன வயசில் இருந்து ஆக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு 18-19 வயசில் சில ஆட்ஸ் அண்ட் சில படங்களும் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பைலட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபாரினில் தங்கி படிக்கிறாரு. அப்போ அவருக்கு தெரியாது அங்கே அவருக்காக வேற ஒன்று காத்துட்டு இருக்கு அப்படின்னு. தான் தங்கி இருந்த ரூமில் ஒரு கருப்பான உருவத்தை பார்க்குறாரு திவாரி. அப்புறம் திவாரி கூட இருக்கிற ரூம்மேட்ஸு. இது இல்லாமலும் ஒரு சில அமானுஷமான நிகழ்வுகள் அங்கே நடக்குது. இதனால் ரூம்மேட்ஸ் எல்லாரும் ரொம்ப பயந்து போகிறாங்க. ஆனால் இதை எதையுமே பார்த்து நம்ம திவாரி பயப்படலை. மாறா அவருக்கு இதை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் தான் அதிகமாகுது. அதனால நிறைய ரிசர்ச் பண்ணுறாரு. ஆமாங்க, பேய்கள் சம்மந்தமாக நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் இவரோட ஆர்வம் ரொம்ப அதிகமாக ஏவியேஷன் படிப்பை முழுசாக விட்டுட்டு பேரநார்மல் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கவங்களோட இவரும் சேர்ந்து சுற்ற ஆரம்பிக்கிறாரு. அதாவது அமானுஷமான இடங்களுக்கு போகிறது, ராத்திரி கல்லறைகளுக்கு போகிறது அப்படின்னு சொல்லி பேய்கள் இருக்கிற இடமா தேடி தேடி போய் நிறைய பார்த்து நிறைய கற்றுக்கிறாரு. அது எப்படி திவாரியால் மட்டும் இதெல்லாம் முடியுது அப்படின்னு யோசிச்சப்ப திவாரி ரொம்பவே தைரியமான மென்டலி ஸ்ட்ராங் பர்சனாக, அதாவது தன்னோட எமோஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. வெளிநாட்டில் நிறைய பேரானார்மல் ஸ்டடீஸ் பண்ணிவிட்டு இந்தியாவில் பேரானார்மல் சொசைட்டி குரூப் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்கிறாரு. இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிருக்கதே நம்ம திவாரி தான். தான் கூட நிறைய பேரை வச்சு ஒர்க் பண்ணுறாரு. இதுக்கு தேவையான நிறைய அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸையும் வாங்கி வச்சிருக்காரு நம்ம திவாரி. கொஞ்ச நாள்லேயே இந்தியா முழுக்க இவர் பேசப்படுறாரு. சன்னி லியோன் கூட சேர்ந்து ஒரு பேரானார்மல் ப்ராஜெக்டும் பண்ணுறாரு. டிவி ஷோஸ் அப்புறம் நிறைய டிவி ப்ரோக்ராம்ஸ்லாம் இவரோட இன்வெஸ்டிகேஷன்ஸ் டெலிகாஸ்ட் ஆகுது. நடுராத்திரி அமானுஷமான கைவிடப்பட்ட இடங்களுக்கெல்லாம் போய் ஷோஸ் பண்ணுறாரு. இதனால இவரோட டிஆர்பி அதிகமாகுது. இவரோட புகழ் உலகம் முழுக்க இருக்கிற நிறைய இன்டர்நேஷ்னல் பேரானார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிற வாய்ப்பும் இவருக்கு கிடைக்கிது. அவங்க எல்லாரோடையும் சேர்ந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு ஷோ பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் தனியாகவே ஆஸ்திரேலியாவில் ஒரு மூடப்பட்ட 1960களில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டலாக இருந்த ஒரு அமானுஷமான இடத்துக்கு போய் 1 மணி நேரம் தனியாக தங்கி இருந்து அங்கே நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வராரு. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணப்போ எல்லாருமே ஷாக் ஆனாங்க. ஏன்னா அதில் ஏகப்பட்ட கருப்பான உருவங்கள் இருந்திருக்கு. இந்தியாவில் திவாரி இப்போ வரைக்கும் ஏகப்பட்ட கேசஸ் சால்வ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 6000 கேசஸ் வரை இவர் ஹேண்டில் பண்ணியிருக்காராம். அந்த கேசஸோட கேஸ் ஸ்டடீஸ் எல்லாம் படிக்கிறப்பவே ரொம்ப ஷாக்கிங்காகவும் அதே நேரத்தில் பயமாகவும் இருந்துச்சு. தனக்கு வர மெசேஜஸ் அப்புறம் மெயில்ஸை ஃபுல்லாக படிச்சுட்டு அதில் எது புதுசாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்து அதை தான் முதல்ல சால்வ் பண்ணுவாராம். ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்துல இருக்கிற ஆன்மாக்கு என்ன வேணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாராம் நம்ம திவாரி. இவரோட ஆன்மாக்களோட பயணம் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்க 2016 திவாரிக்கு கல்யாணம் ஆகுது. அதனால கொஞ்ச நாள் கான்சென்ட்ரேட் இல்லாமல் ஆப்சன்ட் மைண்டடாக இருக்காரு. கல்யாணமாகி 6 மாதத்துக்கு அப்புறம் திடீர்னு நியூஸில் திவாரி பாத்ரூமில் இறந்துட்டதா ஒரு நியூஸ் வருது. இதை கேட்குற பல பேர் ஆவிகளுக்கு தேடி போகிற ஒருத்தர் ஆவிதான் கொன்றுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்ல ஆரம்பித்தாங்க. அன்னைக்கு திவாரி 11 மணிக்கு தனக்கு வந்த மெயில் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிட்டு குளிக்க போகிறாரு. திவாரியோட ஒய்ஃபு அப்போ டிவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பாத்ரூமில் திடீர்னு பொத்துன்னு விழுற சத்தம் கேட்டிருக்கு. பயந்து திவாரியோட ஒய்ஃபும் திவாரியோட அப்பாவும் போய் கதவை தட்டி பார்த்தப்ப ஒரு சத்தமும் வரலை, கதவும் திறக்கப்படலை. அப்படிங்கிறதுனால பயந்து கதவை உடைச்சிட்டு உள்ளே போனப்ப உள்ள விழுந்த நிலையில் இருந்திருக்காரு. உடனே அவரை ஹாஸ்பிட்டல் சேர்த்தப்போ அவர் இறந்துட்டதா சொல்லியிருக்காங்க. திவாரிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கேள்வி எழுக்க ஆரம்பிக்க போலீஸும் இதை பல கோணத்தில் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. ஒருவேளை இது மர்டராக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சப்ப கதவு உள்பக்கமாக தாப்பால் போட்டு இருந்ததுனால இது மர்டராக இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திவாரியோட ஒய்ஃபுக்கும் திவாரிக்கும் அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி நாள் தான் ஒரு பெரிய சண்டையே நடந்திருக்கு. ஒருவேளை அதனால இவர் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சப்ப குளிக்க போகிறதுக்கு முன்னாடி தான் அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து மனம் விட்டு பேசியிருக்காங்க. பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணியிருக்காங்க. அதனால இவர் அதனால சூசைட் பண்ணலை அப்படின்றது முடிவாகுது.
ஒருவேளை ஹார்ட் அட்டாக்காக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சப்ப அதுக்கான எந்த ஒரு மெடிக்கல் எவிடன்ஸுமே கிடைக்கல. சரி, இவர் இறந்த நேரத்தில் இவர் கழுத்தில் ஒரு பிளாக் மார்க் இருந்துச்சான். அதனால இவர் தூக்குமாட்டி இறந்துட்டாரோ அப்படிங்கிற கோணத்தில் பார்த்தப்ப இவரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேயும் எந்த பிரச்சனையும் இல்லையா. அதே மாதிரி இவரோட மூச்சுக்குழாயும் தண்டுவளமும் எந்த ஒரு பாதிப்புமே இல்லாமல் இருந்திருக்கு. அதனால இவர் தூக்கு போட்டும் இறக்கலை அப்படிங்கிறது முடிவாயிருச்சு. திவாரிக்கு பாத்ரூமில் இருந்தப்போ என்னதான் ஆகியிருக்கும் அப்படின்னு பார்த்தா, திவாரி பாத்ரூமில் இறந்த நிலையில் இருந்தப்போ உடம்பு ரொம்ப வேர்த்து விறுவிறுத்து இருந்திருக்கு. கழுத்தில் ஒரு பிளாக் மார்க் இருந்திருக்கு. தொப்புன்னு கீழே விழுந்து சத்தம் கேட்டிருக்கு. இது மட்டும்தான் அப்போ இருந்த ஒரே எவிடன்ஸாக இருக்கு. ஸோ இவர் வேர்த்து விறுவிறுத்து போயிருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தை வச்சியே இவர் மூச்சு திணறி தான் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லியே கேஸை மூடிட்டாங்க. இந்த மாதிரி பல காரணங்கள் சொன்னாலும் பொதுமக்கள் யாருமே இது எதையுமே நம்பலை. ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியலை அப்படின்னாலும் எல்லாரும் நம்புகிற பொதுவான ஒரே கருத்து, ஏன் திவாரியோட அப்பா கூட இதை தான் நம்பியிருக்காரு. அதாவது அவரை ஒரு ஆன்மா தான் கொன்னுருச்சு அப்படிங்கிறதுக்கு. எதனால் எல்லாரும் இதை இப்படி நம்புகிறாங்க அப்படின்னா, திவாரி அவரோட ஒய்ஃபுக்கிட்ட ஒரு மாதம் முன்னாடியே தன்னை ஏதோ ஒன்று பின்தொடர்றதாகவும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காரு. இதில் இருந்து என்னால் என்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. திவாரி அப்பாவும் திவாரி மரணத்துக்கு ஒரு வாரம் முன்னாடி தன்னோட ஹாலில் ஏதோ ஒரு கருப்பான ஒரு உருவம் நிற்கிறதா பார்த்துருக்காரு. தன்னோட பையனோட மரணம் நேச்சுரலானது கிடையாது, ஏதோ ஒரு ஆன்மா தான் அவரை என்னமோ பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் நம்புகிறாரு. திவாரி அவரோட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட எப்பயுமே பேய்கள் சம்பந்தமாக ஆன்மாக்கள் சம்பந்தமாக ரொம்பவே பேசுவாராம். அப்படி பேசுகிறப்ப எப்படிப்பட்ட ஆன்மாவை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி கையாளுறது, அவங்க எவ்வளோ மோசமானவங்களாகவும் ஆபத்தானவங்களாகவும் இருப்பாங்க, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு முறை ஆக்சிடெண்ட் ஆகி மர்டராகி இறந்து போகிற ஒரு ஆன்மா ரொம்பவே கொடூரமாகவும் ஆக்ரோஷமாகவும் இருக்கும். அது ரொம்ப ஆபத்தானதாக இருக்கும், பழிவாங்கவும் துடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரியான ஆன்மாக்கள் எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கிட்டேருந்து நம்ம விடுவிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே நேரத்தில் அது ஒருத்தரை கொன்னுச்சு அப்படின்னா கருப்பு நிறத்தில் மார்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாங்க, அதே கருப்பு மார்க்கு தான். இதனால தான் பல பேரும் நம்புகிறாங்க இவரை ஒரு ஆன்மா தான் கொன்றுச்சு அப்படின்னு. இது மட்டும் இல்லாமல் திவாரி தன் இறக்குறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் டெல்லியில் தனியாக ஒரு ஹாண்டட் பிளேஸுக்கு போயிருக்காரு. அதனால தான் எல்லோரும் அங்கே இருக்கிற ஏதோ ஒரு ஆன்மா தான் இவரை கொன்றுச்சு அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், ஒரு மாதம் முன்னாடியே அவரை ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுறதா தான் அவர் சொன்னார் இல்லையா? அப்படி இருக்கிறப்ப அவர் அதுக்கு முன்னாடி நாள் போன அந்த ஆன்மா தான் எப்படி சொல்கிறாங்க? எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு மாதம் முன்னாடி எங்கேயோ போனப்போ இவருக்கு தெரியாமல் இவர் பண்ண ஏதோ ஒரு வேலை அங்கே இருக்கிற அந்த ஆன்மாவை டிஸ்டர்ப் பண்ணி இருக்கலாம். அதனால அது அவரை பின்தொடர்ந்துருக்கலாம். இது ரிலேட்டடாக நாங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணோம். அப்போ ஒரு கமெண்ட் பார்த்தோம். அந்த கமெண்ட் எங்களை ரொம்பவே ஷாக் ஆக்குச்சு. அதாவது திவாரியோட ஒர்க் பண்ண ஒருத்தவங்க சொன்னதாக சொல்லி அந்த கமெண்ட் இருந்துச்சு. என்னென்னா, திவாரி பேரநார்மல் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம உலகத்தை தாண்டின உலகத்தை தொடர்பு கொள்ள ரொம்ப முயற்சி பண்ணதாகவும் அதனால் கோபமான ஆன்மாக்கள் அவரை இப்படி பண்ணதா சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னு நமக்கு தெரியாது. இவரோட மரணத்துக்கு இப்போ வர விடை இல்லை. ஒருவேளை இது உண்மையான நேச்சுரல் டெத் தானா இல்லை ஆன்மாக்கள் தான் கொன்னுச்சான்னு கூட நமக்கு தெரியாது. எந்த ஒரு விஷயத்தையுமே அளவுக்கு அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டா அது நமக்கு ஆபத்தாக தான் முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம்னு சொல்லலாம். என்னத்தான் திவாரி இப்போது உயிரோடு இல்லை அப்படின்னாலுமே இவர் எப்போவுமே ஒரு ரியல் டைம் ஹீரோ தான். பேய் கதை கேட்கவே பயப்படுற நான் எங்க பேயவே போய் நேரில் தேடி போய் பேசிட்டு வர திவாரி எங்க. இவர் இன்வெஸ்டிகேட் பண்ண நிறைய கேசஸ் எல்லாம் படிக்கிறப்ப ரொம்ப பயங்கரமாகவும் அதே நேரத்தில் பயமாகவும் இருந்துச்சு. அதை எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.